சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அதிமுக காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே யார் எப்ப வாரி விடுவாங்க. இப்ப 2 பேருக்குள்ள போட்டி யார் முதல்ல உள்ள போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே உள்ள போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. பிரதமரே வரக்கூடாதுன்றாரு 4 சாமியார்கள். ஏன்னா அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரா. ஆனா இங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் உண்மையை சொன்னா உண்மையெல்லாம் சொன்னா எடப்பாடி உள்ள போயிடுவாருன்னு இப்ப ஓபிஎஸ் சொல்றாரு. இவர் உடனே சொல்றாரு இல்ல நான் உண்மையை சொன்னா அவரு தான் உள்ள போயிடுவாருன்னு மாத்தி சொல்றாங்க. இப்ப 2 பேருக்குள்ள போட்டி யார் முதல்ல உள்ள போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே உள்ள போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. அதிமுக காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே யார் எப்ப வாரி விடுவாங்க. அவங்களுக்கு தேவை 2 கால் தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரு ஓபிஎஸ் காலில் விழுந்து விட்டாரு. அப்புறம் சசிகலாமா காலில் கொஞ்ச நாள் விழுந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையை வாரி விட்டாங்க. பச்சையா கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாரு யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் கூட இந்த ஓபிஎஸ் காலையை வாரி விட்டாரு. மக்கள் பிரச்சனை பத்தி அவங்களுக்கு எந்த நேரத்திலையும் கவலை இருந்ததே கிடையாது. சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒத்துக்கிட்டார், ஆமா நான் மக்களை பார்த்தெல்லாம் முதலமைச்சர் ஆகல, நான் தவழ்ந்து தான் காலூர்ல பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, அதிமுக பொதுக்குழுன்னு ஒரு நிகழ்ச்சியை திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த மாசம் நடத்தினார். அதுல என்ன விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அதாவது அதிமுக மதுரை மாநாட்டை நான் விமர்சிட்டேன். பார்ப்பவர்கள்லாம் அஞ்சுற அளவுக்கு அந்த மாநாடு நடந்துச்சு. ஆனா உதயநிதி அந்த மாநாட்டை விமர்சிக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். உண்மைதான். பார்க்கறவங்க எல்லாம் அந்த மாநாட்டில் போட்ட புலி சாதம் தக்காளி சாதத்தை பார்த்து பயந்து அஞ்சு ஓடி போனாங்க. அதனாலதான் அவரே சொல்றாரு அந்த மாநாட்டை பார்த்து எல்லாருமே பயந்தாங்கன்னு. ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாதுன்னு நீங்க நடத்தினதுதான் உங்களுடைய மதுரை மாநாடு. ஆனா ஒரு மாநாடு எப்படி நடத்தணும்னு நாங்க வர 21ஆம் தேதி சேலத்துல இளைஞரணி மாநாட்டை நாங்க நடத்தி காட்டுறோம். இப்போ அடுத்து வர்ற 22ஆம் தேதி அயோத்தியில ராமர் கோயில் திறக்க போறாங்க. நீங்க தரங்க, தாராளமா தரங்க. நாங்க எதுவும் வேண்டான்னு சொல்லல. ஏன்னா நாங்க எந்த மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது. ஆனா பாருங்க, இப்போ ஒரு 4 சாமியாருங்க பிரதமர் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிரதமரே வரக்கூடாதுன்றாரு 4 சாமியாருங்க. ஏன்னா அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரா. இந்த ஏற்றத்தாழ்வு உழைக்கணும்னு தான் நான் 4 மாசம் முன்னாடி பேசினேன். ஆனா அதை அப்ப தப்பா செய்தியை பரப்பி பொய்யா செஞ்ச செய்தியை பரப்பி திரிச்சாங்க. இப்ப புரியுதா? நான் அப்ப பேசினது இப்ப ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் சேர்த்துதான் நான் பேசியிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.